கட்லா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வானலியில் எண்ணெய் சேர்த்துட்டேன். வரமிளகா நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் 4 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, சீரகம், மல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேங்க. வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 கிலோ அளவுக்கு கட்லா மீன் எடுத்திருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாங்க. 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு பல் தட்டி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 2 தக்காளி, நல்லா பழமான தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. மீன் சேர்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.